மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போ மாநகராட்சி நகராட்சிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் இந்த புதிய திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அந்த சந்தேகங்களை நிச்சயமாக இந்த அரசு அவர்களுக்கு விளக்கிட வேண்டும். ஏனென்று சொன்னால் 100 நாள் வேலை திட்டம் அவர்களுக்கு படிப்படியாக இல்லாமல் போய்விடுமோ என்கிற சந்தேகம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 100 கோடி ரூபாய் அந்த கூடுதலாக 25 நாட்களுக்கு இப்பொழுது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அது எந்த அளவிற்கு அந்த தொகை போதிய தொகையாக இருக்கும் என்கிற ஐயமும் இருக்கிறது என்பதனை அவையில் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சரி யாருக்கும் வேலை இல்லைன்னு அதை சொல்லவே மாட்டோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வழங்குவதற்குண்டான ஏற்பாடு கண்டிப்பாக செய்து தரப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் ஒரு தெளிவை பெற விரும்புகின்றேன். நீங்கள் செயல்படுத்த போவது ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற விபிஜி ராம்ஜி திட்டமா அல்லது தாவேக அரசு ஊரக பகுதியில் உள்ள மக்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற புதிய திட்டமா? ஏன் இந்த வினாவை எழுப்புகிறேன் என்றால், ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் எந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமை அந்த கிராம ஊராட்சிகளுக்கு இருந்தது. ஆனால் இந்த விபிஜி ராம்ஜி திட்டத்தில் ஒன்றிய அரசு தான் எந்த பணிகள் என்பதை தீர்மானிக்கும். எனவே இதை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய அரசுலாம் இங்கே தீர்மானிக்கலாம் முடியாது. தமிழ்நாட்டில் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படும். அவங்க அந்த திட்டத்தை அவங்க அதை ஒரு சட்டமாக போட்டுட்டாங்க. அதனால் நமக்கு அந்த 60-40% போது உடனடியாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உடனடியாக அதுக்கு பணம் ஒதுக்கீடு செய்துட்டார். அதனால் கண்டிப்பாக திட்டங்கள் கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் அவர்கள், நீங்கள் நிறைய பேசிட்டீங்க. மாண்புமிகு கணேஷ்குமார். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அண்ணன் அவர்கள் அமைச்சர் சொல்வது போல இப்போ எல்லாம் ஆன்லைனில் ஆக்கிட்டாங்க. அந்த இடத்தை தேர்வு செய்வது கூட எந்த இடத்துல இருந்து அவங்க ஜிபிஎஸ்ல தேர்வு செய்யும் பொழுது தான் ஆன்லைனில் மத்திய அரசாங்கம் தான் அதற்கான அப்ரூவல் கொடுக்கறதுனால வேலை துவங்குவதிலேயே காலதாமதம் கிராமப்புறங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த திட்டத்தின் பேரே 100 நாள் வேலை உறுதி திட்டம் தான். அப்போ 100 நாள் வேலை என்பது கொடுத்துட்டு தான் இருக்கணும். 125 நாள் என்பது கட்டாயம் கொடுக்க வேண்டியது. அந்த 125 நாள் வேலை திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்வது போல் 150 நாட்களாக கட்டாயமாக அனைவருக்கும் கொடுப்பதற்கு, ஏன்னா 100 நாள் 125 நாள் முடிச்சவங்களுக்கு 25 நாள் சேர்த்து கொடுக்குறோம்னு சொல்றோம். 125 நாள் உறுதியை நம்ம கொடுக்கணும். அது கூட சேர்த்து அந்த 25 நாளும் கொடுப்பதற்கான வழிமுறை அமைச்சர் செய்து தருமாறு அன்போடு கேட்டு. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னது போல மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்வோம். மாண்புமிகு உறுப்பினர் சேகர். மாண்புமிகு உறுப்பினர் சேகர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்மளுடைய பரமத்திவேலூர் தொகுதியிலே ராஜவாய்க்காலில் நீர்வளத்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். திடீரென்று அந்த வாய்க்காலில் தண்ணீர் நிறுத்திட்டாங்க. ஏன்னா குடி தண்ணீருக்காக இன்னொரு 20 நாட்களுக்கு தண்ணீர் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் விமான நிலையம் பற்றி கேட்டிருந்தீங்க. அரசின் அறிவுறுத்தலின்படி முன்மொழியப்பட்ட இத்திட்டத்திற்கான நிலத்தில் முதல் கட்டமாக ஓடுதள வசதியுடன் வான்வெளி அமைப்புகள் மையம் அமைப்பதற்காக 670 ஏக்கர் நிலத்திற்கான நிலத்திட்ட அட்டவணையினை தயாரித்து 7/7/2026 அன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் சீனிவாசன் பேசணும். இங்கே பாருங்க 2 பேரும் என்ன பார்த்து பேசுங்க, கொஞ்சம் இப்படி பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் PS சீனிவாசன் அவர்கள். 670 ஏக்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு தற்பொழுது தமிழக அரசினுடைய வழிகாட்டுதலின்படி கிராமங்களிலே 125 நாள் வேலைகளுக்கு புதிய குளம்
வெட்டுகின்ற பணிகள் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. சில இடங்களில், சில ஊராட்சிகளில் குளம் வெட்டுவதற்கான இடம் இல்லை என்ற காரணத்தினால் அந்த பணி துவக்கப்படுவது காலதாமதம் ஆகிறது. எனவே மாற்று பணியாக மக்கள் விரும்புகின்ற சாலை பணிகள் அமைத்தல், நெற்களங்கள் அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளவும், கூடுதல் பள்ளி கட்டிடங்கள் கட்டுவது போன்ற பணிகளுக்கும் இந்த அரசு உரிய அனுமதி வழங்குமா என்பதை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். பரிசீலிக்கப்படும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பரிசீலிக்கப்படும். மாண்பு உறுப்பினர் PS சீனிவாசன் அவர்கள். இது நான் நினைக்கிறேன் வினாவிட நேரம் இல்லை வினாவிட நேரம் இல்லைன்றதுனால இதை வினாவிட நேரம் ஆக்கலாமா? நலிவுற்றவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு வழங்கணும். உட்காருங்க போதும். மாண்புமிகு இல்ல மாண்பு அவை முன்னவர். எல்லாம் ஏனுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது வினா விடை நேரம் அல்ல. எல்லோருக்கும் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அடுத்தவரை பேச விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்